ஏங்க அப்பா பேர்ல இருக்கிற சொத்த மாத்திரத்துல உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? இனிமே எல்லாமே பிரச்சனை தான் எனக்கு. அதான் உங்க அக்காவும் இறந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னதாங்க பிரச்சனை? அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி அக்கா இறந்துட்டா. ஆனா அக்கா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா உனக்கு? அக்காவோட பொண்ணு ஒரு அயோக்கிய வாழவே தகுதி இல்லாத ஒரு குடியாரனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்ப நம்ம எல்லாருமே போய் பிரச்சனை பண்ணோம் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரக்கு. ஆனா அவங்களோட வாழ்வான்னு சொல்லி நம்மள எல்லாம் தூக்கி எறிஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு அவங்களோடவே போயிட்டா. வேற வழி இல்லாம எப்படியோ போய் தொலைஞ்சு நாளைக்கு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நாமளும் திரும்பி வந்துட்டோம். இந்த கவலையிலேயே அக்காவும் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இறந்துட்டா. இப்போ அப்பாவும் இறந்துட்டாங்க. இப்ப அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை நம்ம மாத்தணும்னா அக்கா இல்லாதனால அக்கா பொண்ணு வந்து இங்க கையெழுத்து போடணுமாமா. போய் கேட்டதுக்கு அந்த குடியார வாழ தகுதி இல்லாதவன் என்ன சொன்னானாமா, அன்னைக்கு பிரச்சனை பண்ணதுக்கு நான் போய் அவன் காலை புடிச்சு மன்னிப்பு கேட்கணுமாமா. அதுக்கப்புறம் அவன் முடிவு பண்ணுவானாமா கையெழுத்து போட தாட்டி விடலாமா வேண்டாமான்னு. நாட்டிலேயே வாழ தகுதி இல்லாத ஒரு நாய்கள்ல போய் விழுந்தாத்தான் எங்க அப்பா சொத்து எனக்கு வருனா அது சும்மாவே கறந்துட்டு போகுது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. கோடிக்கணக்கான சொத்துங்க. அதுக்காக நம்ம சொத்து நமக்கு வர்றதுக்கு நம்ம குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் காலை போய் நம்ம குடிக்கணுமா? அப்படித்தான் நீங்க சூழ்நிலை இருக்கு. இதுக்கு என்னதாங்க வழி? சட்டத்துல திருத்தம் கொண்டுட்டு வரணும். எப்படி? பெத்தவங்க சம்மதத்தோட மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண பொண்ணுகளுக்கு மட்டும்தான் சொத்துல பங்கு இருக்குன்னு சட்டத்துல திருத்தமாவது கொண்டு வரணும். அட்லீஸ்ட் அப்படி ஒரு திருத்தமாவது சட்டத்துல கொண்டுட்டு வந்தாத்த நம்ம சொத்து நமக்கு வரக்கு இந்த மாதிரி சில்லறை கல்வியில போய் விழ வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி நிலைமை எந்த ஆண்களுக்கு வரக்கூடாது. ஆனா இந்த நிலைமை தான் இன்னைக்கு பல ஆண்களுக்கு வந்திருக்கு. குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம் தினமும் மதிமயங்கும்.